ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சாம்பார் தான் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் திடீர்னு ஃப்ரெண்டு சிக்கன் செய்யலாமா அப்படின்னு கேட்டோன்னே சரி உடனே போய் சிக்கன் ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ அதுக்கான பொருள் தான் வெங்காயம், தக்காளி, அப்புறம் வேறு என்ன பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, இதெல்லாம் இப்போதான் வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்குறோம். காட்டுறேன். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கீர்த்திகராஜ் இப்போ வீடியோவில் காட்டுறேன். ஐ ஷோ யுவர் ஃபேஸ். வெங்காயம் அறுத்தாச்சு. அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு தக்காளி அறுத்துட்டோம். பார்க்கலாம். இப்போ அவ்வளோதான் சிக்கன் செய்ய போகிறோம். சிக்கனும் கழுவியாச்சு. மசாலு சிக்கன் தக்காளி அறுத்தாச்சு. இப்போ தான் வெங்காயம் அறுத்துட்ருக்குறாங்க. தக்காளி ஃபஸ்ட்டே அறுத்தாச்சு. அப்புறம் வேறு என்ன சிக்கன் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்து எல்லாம் இப்போ தான் கழுவி வச்சுருக்குறோம். இதில் இங்கே பெங்களூரில் சிக்கன் 300 ரூபா சொன்னாங்க. ஒரு கேஜி 300 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சு நான் லாஸ்ட் டைம் வாங்கினேன் 230 240 மேக்ஸிமம் 250 அவ்வளோதான் நினைக்கிறேன். இங்கே ஒரு 50 ருபீஸ் அதிகமாக இருக்குது. இருங்க, இப்போ தான் சூடு ஆகிட்டுருக்குது. இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கிறோம். அதான் எண்ணெய் ஊற்றியாச்சு. எங்கள் ரூமில் ஒரு அண்ணா புதுசாக வந்திருக்கிறாரு. அவர் இன்னும் 2-3 நாளில் ரூம் காலி பண்ணுறதுனால சரி சிக்கன் செய்யலான்னாங்க. பேச்சுலர் பார்ட்டி மாதிரி செஞ்சிட்ருக்குறோம். கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்து ஆனியன் போடுறோம். இப்போ தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு டைம் எங்கள் ரூமில் சிக்கன் செய்கிறோம். இது வரைக்கும் வெறும் சாப்பாடு மட்டும் தான் செஞ்சு கடையில் தயிர் இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு டைமு சிக்கன் செய்கிறோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, ஆயில் எல்லாம் போட்டு இப்போ தான் வதக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே ஹீட் ஆகும். இது எலக்ட்ரிக் குக்கரில் தான் சமைச்சிட்ருக்குறோம். இங்கே இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். எலக்ட்ரிக் குக்கர், இந்த எலக்ட்ரிக் குக்கரில் தான் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ தான் வதங்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் மறுபடியும் காட்டலாம். உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். வெங்காயம் பாதி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நான் தக்காளி போடுறேன். தக்காளி, பச்சை மிளகா, ஆல்ரெடி வரமிளகா ஃபஸ்ட்டே போட்டாச்சு. இப்போ தக்காளியும் பச்சை மிளகா போட்டு எல்லாம் கிண்டிகிட்ருக்குறோம். இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மறுபடியும் காட்டுறேன் எப்படி இருக்கு. இப்போதாங்க இப்பயும் வதக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதான் மிளகாத்தூள் போடுறோம். காரம் கொஞ்சம் கம்மியாகவே, ஆல்ரெடி பச்சை மிளகா, வரமிளகா எல்லாம் போட்டிருக்கு. இந்த காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கம்மியாகவே போட சொல்லியிருக்கு. அவ்வளோதான். அடுத்து சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் போட்டு கிண்டி விட்டு அவ்வளோதான். அவ்வளோதான். சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு சிக்கன் போட்டு அவ்வளோதான் கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான். இனிமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது தான். சிக்கன் கிரேவி ரெடி. இதுங்க கிண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். அவ்வளோதான். இப்பயே கலர் கொஞ்சம் மாறுது. ஆனால் வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிரும் வேகிறதுக்கு. அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிடலாமாண்ணா? க்ளோஸ். அவ்வளோதான். க்ளோஸ். ஓகே ஓகே.
5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிண்ட சொல்லியிருக்கிறாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிண்டிட வேண்டியது தான். அவ்வளோதான், பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிகிட்டு இருக்கிறோம். கலர் கொஞ்சமாக மாறுது. மசாலு இப்போ தான் சிக்கனில் ஃபுல்லாக இறங்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிண்டி விட்டு இருந்தால் இதாக வாட்டரா இந்த தண்ணி ஊற்ற போகிறாங்க வேகிறதுக்காக. இப்போ மசால் ஃபுல்லாக சிக்கனில் இறங்கிருச்சு. மசாலு, சிக்கனு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது தான், வேக வைக்கிறது தான். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே வேகிறது மட்டும்தான். வெந்துருச்சுன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷமாச்சும் வேகணும். குக்கராக இருந்தால் சீக்கிரம் விசில் வந்துடும். ஆனால் இது எலக்ட்ரிக் குக்கர்னால உப்பு காரம் பார்க்குறாங்க ஓகேவான்னு. எண்ணெய், சிக்கன் எல்லாம் பிரிஞ்சு மிதக்குது. பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் கழித்து வெந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. கொஞ்ச நேரம் சிக்கன்லாம் வேகட்டுங்க. அப்பா, கலரே சூப்பராக இருக்குது. இது நாங்கள் செய்யலை, எங்கள் ரூமில் இருக்கிற ஒரு அண்ணன் தான் செஞ்சார். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்த மசாலு, எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே போடல. நார்மல் சில்லி மசாலு, நார்மல் இது தான் போட்டிருக்கோம். அதுவே கலர் சூப்பராக இருக்குது. இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே சிக்கன் வேகிறது மட்டும்தான். பாருங்கள், ஃபுல்லாக கொதிக்குது. சிக்கன் வேகிறது மட்டும்தான் இதுக்கு மேலே. பாருங்கள், சிக்கன் வெந்ததுக்கப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதாங்க எங்கள் ரூம்லேருந்து வியூ பாயிண்ட்டு. முன்னாடியே பேக்கரி இருக்குது. சிக்கன் கொதிச்சிட்ருக்கறனால அது வரைக்கும் சரி எங்கள் ரூமுக்கிட்ட எப்படி இருக்குன்னு காட்டலான்னு காட்டுறேன். இங்கே முன்னாடியே கடை. இங்கே தெரியும் பாருங்கள், ஒரு கூட்டமாக இருக்கா. அங்கே தான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். சிக்கன் வாங்கிட்டு எனி டைம் கூட்டமாகவே தான் இருக்கும். நான் ஒரு நாள் கீழே ரோட்லேருந்து விலாக் எடுத்து காட்டுறேன் எங்கள் ரூமுக்கிட்ட எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். எதுனாலும் இங்கே முன்னாடி பேக்கரி, எதுக்குனாலும் கடைக்கு இங்கே முன்னாடி போய் வாங்கிக்குவோம். அப்புறம் இங்கே ஒரு டீ கடை, இந்த சைடு ஒரு டீ கடை. இங்கே வரும் இந்த டீ கடை எனி டைம் கூட்டமாகவே தான் இருக்கும். இங்கே தான் போய் டீ குடிச்சிட்டு போய் அங்கே சிக்கன் வாங்கிட்டு வந்து செஞ்சிட்ருக்குறோம். அதான் சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டாச்சு. ஒரு பேக்கெட்டு வந்து 60-40 ரேஞ்சுக்கு போட சொன்னாங்க. போட்டிருக்கேன், எவ்வளோ பொண்ணுன்னு தெரில. போதுமாண்ணா? இன்னும் போட்டா? இன்னும் கொஞ்சம் போட்டா? இன்னும் கொஞ்சம் போட சொன்னாங்க. ஓகேவா? அதெல்லாம் போட்டாச்சு. சிக்கன் மசாலா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. அதனால தான் இன்னும் மசாலா, சிக்கன் மசாலா ஆட் பண்ணல. அதனால கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. கொதிக்கிட்டோன்னு விட்டுருக்குறோம். இப்போ தான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி போட்டிருக்குறோம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. இன்னும் லேட் ஆகும். குக்கராக இருந்தால் சீக்கிரம் வந்துடும். கும்பல் வருது. இப்போ சிக்கன் மசாலா ஆட் பண்ணனால டக்குன்னு மூக்கில் இதாகிடுச்சு, தும்பல்லாம் வருது. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம், மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிரும். ஃபுல்லாக கிண்டியாச்சு மசால் போட்டுட்டு. நேரம் சிக்கனு, மசாலு, தண்ணி எல்லாமே கொஞ்ச நேரம் சிக்கனில் இறங்கட்டும். மசாலெலாம் கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம். அவ்வளோதாங்க, சிக்கனு ஃபுல்லாக வெந்துருச்சு. கலரு பாருங்கள், கலர் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் கலர் எப்படி இருக்குன்னு. கலரு சிக்கனு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சிக்கனு மசாலா எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாம் பின்னாடி பேசிகிட்டு இருக்கிறாங்க 4 பேர். அவ்வளோதாங்க, இல்லை சிக்கன் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு பீஸ் எடுத்து காட்டுற பாருங்க. பாருங்க, இந்த கரண்டியில் வரல, பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக இருக்குது. இப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம், சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. ஓகே ப்ரோ, வி டேக். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக வீடியோ. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக சிக்கன் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. சிக்கனு கலரு, மசாலு எல்லாமே சிக்கனில் வெந்துருச்சு.
இப்போதான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. அவ்வளோதான். இந்த சிக்கனை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுலேயே தான் நாங்கள் சாப்பாடு செய்யணும். அதனால் இப்போ இதை எடுத்து அந்த இன்னொரு டிஃபன் பாக்ஸில் மாற்றிட்டு அதான் சாப்பாடு எடுத்து வைக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். Hey, take bro. Hey, only one. வாட் ஐ டூ? ஓகே, வெயிட். அந்த குண்டாலேருந்து இதில் எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான். பார்த்து ப்ரோ, கீழே போட்டுறாதீங்க. அவ்வளோதான். வா சிக்கனு. அவ்வளோதாங்க. இதில் மாற்றியாச்சு. அடுத்து அந்த குண்டாவில் ஒரு இது வாஷ் பண்ணிட்டு சாப்பாடு வைக்கிறது தான். அவ்வளோதாங்க. சிக்கனு அதெல்லாம் போட்டாச்சு. அதுதாங்க சிக்கனு சாப்பாடு ஃபுல்லாக செஞ்சாச்சு. அதுதான் சிக்கனு சாப்பாடு சாப்பிட்றோம். எப்படி டேஸ்ட்டு? இதுதான் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றோம். ஹவு டேஸ்ட்டு? டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. நாங்கள் செய்யல, நாங்கள் தான் செஞ்சோம். 3 பேர் சேர்ந்து செஞ்சோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பாருங்கள், நானும் இனிமேட்டு இந்த மாதிரி சமைக்கிற வீடியோ இன்னும் கொஞ்சம் வேறு எங்கேயாச்சும் விளாக் மாதிரி எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போகுது. இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.